Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்பவுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்கிங் நியூஸோடு தான் இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ தான் இந்த சீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கு. சீரியலோட டிஆர்பியுமே கொஞ்சம் முன்னக்கி இப்போ வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தா அன்எக்ஸ்பெக்டட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இவரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவுதான் சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆனாலுமே அப்பா பொண்ணு அம்மா பையன் இந்த மாதிரி எமோஷ்னலை வச்சு கொண்டு போகிற சீரியலுக்கு நல்லாவே ஹிட் கொடுத்துருக்கு. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் கண்ணான கண்ணை சீரியல். அப்பா பொண்ணு அப்படிங்கிற ஸ்டோரியை வச்சு வந்தது நல்லாவே ரேட்டிங் எடுத்து மக்கள் மனசில் பெரிய இடத்த பிடிச்சிட்டு போயிருக்கு. இது மாதிரியே அப்பா பொண்ணு அப்படிங்கிற கான்செப்டை வச்சு வந்த ஒன் ஆஃப் த சீரியல் தான் வள்ளியின் வேலன். இந்த சீரியல் கரண்ட்டாக நைட்டு 7:30 மணிக்கு ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா இந்த சீரியலோட ஸ்டோரி நல்லா தானே இருக்குது, எதுக்குப்பா டிஆர்பி வரவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவுமே கொஸ்டின்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பதில் கொடுக்குற விதமாக இந்த வாரம் 3.63 அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. ஆக்டர் சாக்ஷி சிவா சார் தான் வள்ளிக்கு இது வரைக்கும் அப்பாவாக நடிச்சிட்டு இருக்காரு. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சன் டிவி இலக்கியா சீரியலில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஆல்சோ விஜய் டிவியோட வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலையும் நடிச்சிட்டு இருக்காரு. வள்ளியின் வேலன் சீரியலுக்கு முன்னாடி ஜீ தமிழில் சீதாராமன் சீரியலில் சீதாக்கு அப்பாவாக நடிச்சாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வள்ளியின் வேலன் சீரியலில் கமிட் ஆனாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல இருந்து குவிட் ஆயிட்டாரு. இவரை ரீப்ளேஸ் பண்ணி யார் வராருன்னா ஆக்டர் ஸ்ரீதர் சார் வராரு. இவருமே பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சன் டிவியில் வந்து சித்தி 2 சீரியலில் நடிச்சிருந்தாரு. சித்தி 2 சீரியலில் யாழ்னிக்கு அப்பாவா வருவார். இப்போ அவர் யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவர் தான் அஃபிஷியலாக ரீப்ளேஸ் ஆகுறாருன்னு சொல்லி ஜீ தமிழே சொல்லிட்டாங்க. 3 ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா சாக்ஷி சிவா சார் குவிட் ஆயிட்டாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.